இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை மகாபாரதத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். சிசுபாலன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் மகாபாரத கதையில் தெரிஞ்சிருக்கும். சாத்வதி அப்படிங்கிறவருக்கும் தமகோடன் அப்படிங்கிறவருக்கும் புதல்வனாக அவன் பிறந்தான். இவன் கண்ணனுக்கு மச்சினன் அப்படின்ற ஒரு உறவு அவனுக்கு இருக்கு. ரொம்ப வலிமை மிக்கவன். அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு நெற்றியில் 3 கண்களும் 4 கரங்களும் இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இது ஒரு விகாரமான தோற்றமாக இருந்தது. இந்த விகாரமான தோற்றத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ வானத்தில் ஒரு அசரீரி கேட்டது. யாரோட உடம்பை அவன் தீண்டும் பொழுது ஒரு கண்ணும் 2 கைகளும் மறைகிறதோ அவனால் இவன் கொல்லப்படுவான் அப்படின்னு அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிற விதமாக அசரீரி வாக்கு கேட்டது. அதை கேட்டுக்கொண்ட பெற்றோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் கொல்லப்படுவாங்கிறது இருக்கட்டும், இந்த விகாரம் போனால் செத்தான் அப்படின்னு நிறைய பேரை கூப்பிட்டு அந்த குழந்தையாக இருந்த சமயத்திலே அவனை மடியில் போட்டு பார்த்தார்கள். யார்கிட்டையும் அந்த மாதிரி நடக்கலை. கண்ணனை ஒரு தடவை கூப்பிட்டு அந்த கண்ணனுடைய மடியில் அவனை போட்டு பார்க்கும் பொழுது அவனுக்கு அசரீரி வாக்கு பலித்தது. ஒரு கண்ணு 2 கரங்களும் அவனுக்கு மறைந்தது. அப்போ கண்ணனால தான் அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, கண்ணன் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, அப்பா நீ அவன்கிட்ட ரொம்ப கருணையோடு இரு, ரொம்ப பொறுமையோடு இரு, அவன் கெட்ட குணங்களோடு வளர்ந்துட்டான் ஒரு வேளை அப்படின்னா கூட உன்னை தான் சொன்னாலும் நீ கொஞ்சம் பொறுமையோடு இருப்பா அப்படின்னு. கண்ணனும் சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் வளர்ந்து கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகிடுது அப்படின்னா, இவனுக்கு திமிரு, அகங்காரம், பொறாமை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அதனால் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ராஜசூய யாகம் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் இவன் கண்ணனை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப மரியாதையே இல்லாமல் அவன் பேச கண்ணனுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஒரு அளவுக்கு தானே பொறுமையாக இருப்பேன்னு அவன் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டான். இந்த மாதிரி ஆனது எதனால் அப்படின்னா, கண்ணன்கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ இனிமையான வார்த்தைகள் அவனுக்கு இருக்குது, உறவுக்காரன் வேறு, எதுக்காக வன்மையான சொற்களை அவன் கையில் எடுக்கணும்? எடுத்ததுனால தான் அவனுக்கு கண்ணனுடைய கோபத்தை கிளறும்படியாக அது இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் நம்ம யார்கிட்ட பேசும்போது நல்ல சொற்களையே பேசணும். நம்ம தீய சொற்களை பேசும்பொழுது நமக்கு தான் அது கெடுதலாக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.